ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோல சன்னா மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்போதும் பண்ற நார்மல் சன்னா மசாலா மாரி இல்லாம, கொஞ்சம் சீக்ரெட் இன்கிரீடியன்ட்லாம் ஆட் பண்ணி, சூப்பரா அந்த கிரேவிய என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் சன்னா வந்து 6 ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அத வந்து குக்கர்ல ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், மராட்டி மொக்கு, பிளாக் கார்டமம் இது எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இத வந்து ஒரு ஒயிட் கிளாத்ல வந்து இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு, சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டான டீ பவுடரையும் இதில ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா அதோட ஃப்ளேவரையே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பா இந்த மாரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அத வந்து வெள்ள துணியில நல்லா கட்டி, அத வந்து குக்கர்ல போட்டு நான் விசில் போட்டு எடுத்துக்க போறேன். இப்போ ஒரு கடாயில ஆயில் ஊத்திட்டு, சோம்பு போட்டுட்டு, வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து கொஞ்சமா சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்குள்ள நம்மளோட சன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சன்னா வந்து நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கட்டி போட்டிருந்த அந்த ஹோல் கரம் மசாலா அந்த இத மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ பவுடர் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சமா சில்லி பவுடர், கொஞ்சமா கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழையும் கூட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வந்து வேக வச்சு வச்சிருக்கிற சன்னாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு கரண்டி சன்னாவ வந்து மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிறேன். இத வந்து கொஞ்சம் கோஸா அரைச்சு நான் அத திரும்ப ஆட் பண்ண போறேன். இது வந்து கிரேவிய நல்லா திக்கன் பண்ணி குடுக்கும். இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்தது கொஞ்சமா நாட்டு சர்க்கரை, தென் வந்து லெமன் போட்டு இறக்குனீங்கன்னா, நம்மளோட சன்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ புடிச்சுதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.